அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்புக்கு பல சோதனைகள் வந்துகிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பா அக்டோபர் 30 ஜின்பிங் அவர்களை மீட் பண்ணாரே, நல்லது நடந்திருக்கு, நல்ல மீட்டிங், ஸ்ட்ராங் நெகோசியேட்டர் இப்படிலாம் பேசிட்டு வந்தாரே, இந்த சவுத் கொரியால வச்சு அதில் ஏதோ எசக்கு புசக்கா நடந்திருக்கும் போல தெரியுது. ஸோ அதனால அமெரிக்காவோட அரசாங்கத்தில் இருக்கிறவங்கள கொந்தளிச்சு ரிபப்ளிகன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவாக ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த ஆளு சும்மா சும்மா டேரிஃப்னு எல்லாத்தையும் வந்து பண்ண டேரிஃப் போட்டு நம்மளுக்கு தான் ஏகபோகமா பாதிப்படையுது. அதனால இதுக்கு மேல இவருக்கு இது போல ஒரு அதிகாரம் கொடுக்கக்கூடாது. ஏதாவது புதுசா டேரிஃப் போடணும் அப்படின்னா நம்ம கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு தான் சபையில வந்து பாத்தீங்கன்னா ஓட்டெடுப்பு வச்சுட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா டேரிஃப் போடணும், இல்லைன்னா போடக்கூடாது அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சட்டம் கொண்டு வந்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி பிரேசிலுக்கு எகெயின்ஸ்டா சாங்ஷன் போறதுக்கும் கொண்டு வந்தாங்க. கனடாக்கு எகெயின்ஸ்டா டாரிஃப் போட்டதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. இது போல 3வது தடவையா ஓட்டுல வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக குத்திட்டாங்க. அதுவும் சொந்த ரிபப்ளிகன்ஸே வந்து பாத்தீங்கன்னா அதிபருக்கு உண்டான பவரை குத்திட்டு இருக்கிறாங்க. அதுவும் ஆல்ரெடி அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்களோட அரசாங்கம் இயங்காம இருக்கிற மாதிரி கவர்மெண்ட் ஷட்டவுன்ல இருக்கு. ஏகப்பட்ட விஷயங்கள். இது போல ஆத்திரம் அடைஞ்சிட்டாரு இல்லையா? ஸோ அதனால சவுத் கொரியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளியர் சப்மரைன் கட்டி கொடுக்குறோம்ப்பா உங்களுக்கு, ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கள. சவுத் கொரியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ அப்ரூவல் கிடைச்சிருக்கு, நியூக்ளியர் பவர்டு சப்மரைன். நார்த் கொரியா ஹைப்பர்சோனிக் மிசைல் அது இதுன்னு எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பொசைடன் டார்பிடோவும் தொட்டு பார்த்துட்டு வந்துருவாரா கிம் ஜாங் உன் அவர்கள்? தலைவரே அங்க பாருங்க, சப்மரைன் வாங்குறாங்க, அப்ப நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரியான ஆயுதம் எங்களுக்கு கொடுங்க, அது எப்ப பாரு பின்னாடியே போயிட்டு இருக்கிற மாதிரி நாங்க ஒண்ணு அனுப்பி விட்டுறோம் அப்படிங்கிறதுல கிம் ஜாங் உன் அவர்கள் வாங்கிட்டு வந்துருவாரா? என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா இதை வச்சு நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. டிமித்ரி மெத்வதேவ் அவர்கள் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. அதாவது பெலிகன் டிஃபென்ஸ் மினிஸ்டரே பாத்தீங்களா, அதாவது அவர் வந்து முன்னாடி சொல்லியிருந்தாங்க, நாட்டோ நாடுகளை தொட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாஸ்கோ வரைபடத்திலேயே இருக்காது, உலக வரைபடத்திலேயே இருக்காது அப்படிங்கிறது போல மிரட்டல்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்திருந்தது. அதுக்கு டிமித்ரி மெத்வதேவ் அவர்கள் இந்த பொசைடன் டெஸ்ட் பண்ணோம் இல்லையா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டெட்லியான வெப்பன் அப்படிங்கள இந்த பெலிகனுக்கு வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. பெல்ஜியம் ஏதாவதுன்னா அடுத்தது இந்த பொசைடன் அனுப்பி விட்டுருவோம்பா பாத்துக்குங்க அப்படிங்கிறதோட ஒரு மிரட்டல் ஆகுது அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. இது போல பல விஷயங்கள் இந்த ஜியோ பாலிடிக்ஸ்ல நடந்துட்டு இருக்கு. ஸோ அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள் வந்துகிட்டு இருக்கு. இப்படி இருக்கும் சமயத்துல மேற்கு நாடுகளோட பத்திரிகை, அதுவும் குறிப்பா அட்லாண்டான்னு நினைக்கிறேன், ஸோ இது போல ஒரு பத்திரிகை தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ட்ரம்ப் அவர்களோட ஆளுகின்ற அரசாங்கம் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாரும் அவங்களோட இருப்பிடத்தை மிலிட்டரி பேஸுக்குள்ள மாத்துறாங்க. அதுவும் குறிப்பா மில்லர் அவர்கள், கெய்த் மில்லர் அவர்கள், ஸ்டீஃபன் அவர்கள், மார்க்கோ ரூபியோ அவர்கள், பீட்டர் ஹெக்ஸத் அவர்கள், இப்ப ட்ரம்ப் அவர்களும் உள்ள போனால் ஆச்சரியப்பட்டுக்கலாம். அடுத்தது நியோம் அவர்கள், அப்புறம் துளசி கபாட் அவர்கள். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மிலிட்டரி பேஸ்ல ரீலோகேட் பண்றாங்க. வாஷிங்டன் பகுதியில மிலிட்டரி பேஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்குள்ள போறாங்க. அதுக்கான காரணம் அந்த சார்லி கிர்க் அவர்களோட அசாசினேஷன் இருக்கு இல்லையா. ஸோ பொலிட்டிக்கல் ரீதியா காழ்ப்புணர்ச்சியில இது போல கொலைகள் நடக்குது. அசாசினேஷன் அட்டெம்ப்ட், எப்படி ராபர்ட் ஃபிக்கோ அவர்களை பொட்டுன்னு போலான்னு பார்த்தாங்க, தப்பிச்சிட்டாரா, அவருக்கு ஆயுசு கெட்டி, அதனால தப்பிச்சிட்டாரு. ஸோ அதே போல இங்க ட்ரை பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது? சிம்சன் ப்ரெடிக்ஷன் நடந்துருமோ அப்படின்ற அச்சங்கள் ரொம்ப அதிக அளவுல இருக்கு, பரவலா வந்துகிட்டு இருக்கு இப்போ. ஏன்னா சிம்சன் ப்ரெடிக்ஷன் படி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அதிபரானதுக்கு அப்புறமா அதை நம்ம சொல்ல முடியாது, நீங்களே பாருங்க, பாடை கட்டிடுவாங்க. அது யாராவது மேல ஏதாவது நாட்டு மேல கையை கட்டிடுவாங்களா என்னன்னு தெரியல. ஆனா அதுக்கப்புறம் எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்க போறது கமலா ஹாரிஸ் அவர்கள். ஸோ இது போல வந்து பாத்தீங்கன்னா சிம்சன் ப்ரெடிக்ஷன்ல வரும். அதாவது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கமலா ஹாரிஸ் அவர்கள்னு சொல்ல மாட்டாங்க, தோரணை அவங்க வரைஞ்சிருக்கக்கூடிய அந்த பொம்மையை பார்க்கும்போது இதுதான் நடக்குமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்சன் ப்ரெடிக்ஷன் நடந்துருமோ அப்படின்ற அச்சங்கள் இருக்கு. ஏன்னா ராணுவ பேஸ்குள்ளேயே போறாங்க அப்படின்னா உள்நாட்டுல பொலிட்டிக்கல் ரீதியா வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இஷ்யூ. ஏன்னா ஒரு சும்மா டாரிஃப் போடுறதுனால மார்க்கெட் வயலேட் ஆகுது. அப்படி மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிராஷ் ஆகுறதுக்கு முன்னாடி பணம் சம்பாரிச்சாங்க, செல் கால் போட்டு பை கால் போட்டுடலாம். ஸோ ட்ரம்ப் அவர்களுக்கு நெருக்கமா இருந்தவங்கள நான் இன்னைக்கு அறிவிக்க போறேன் அப்படிங்கிறது போல சொல்லிட்டாங்க, எல்லாம் ரெடி ஆயிடுவாங்க. ட்ரம்ப் அவர்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய நபர்கள பணக்காரங்க ஆயிடுவாங்க, மற்றவங்கள ஏழை ஆயிடுவாங்க இல்லையா. ஸோ இது போல காரணங்கள்னால காங்கிரஸ் சபையில வந்து பாத்தீங்கன்னா இது போல சட்டம் கொண்டு வந்துருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அடுத்தது ஜேடி வேன்ஸ் அவர்கள் அமெரிக்காவோட துணை அதிபர். ஸோ நியூக்ளியர் டெஸ்ட்டை ரீஸ்டார்ட் பண்ண போறோம். அதாவது
சில நேரங்கள்ல அத டெஸ்ட் பண்றது நல்லது தானே. நல்லா ஃபங்ஷனா தான் இருக்கு. எல்லாம் ஒர்க் ஆயிட்டு தான் இருக்கு. எல்லாம் நல்லா தெரியும் தான். பட் இருந்தாலும் நாள்பட ஒரு தடவ என்னன்னு பார்க்கறது தப்பில்லையே அப்படிங்கிறது போல ஜேடி வான்ஸ் அவர். இதுக்கு ரஷ்ய தரப்புல இருந்து ஸ்போக்ஸ் பெர்சன் பெஸ்கோ அவர்கள், அதாவது நாங்க அணு ஆயுத சோதனை பண்றோம்னு சொல்லல. அணு அதாவது நியூக்ளியர் பவர்டு அணு ஆற்றலால் இயங்கக்கூடிய ஆயுதங்கள் தான் சோதனை பண்றாங்க. அணு ஆயுதத்தை போடுற மாதிரியான சோதனை எல்லாம் ரஷ்ய தரப்பு வந்து பண்ணல. ஒருவேளை அவங்க போடக்கூடிய ஒப்பந்தங்கள்லாம் மீறி அவங்க சோதனை பண்றாங்கன்னா நாங்களும் பண்ணுவோம் அப்படிங்கிற ரஷ்ய தரப்புல இருக்காங்க. அதாவது 2 சைட்லயுமே ஈர பாக்குறாங்க. இந்த அடுத்த ஆர்ம்ஸ் ரேஸ் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம ரஷ்யாவோட ஸ்போக் உமனான மரியா ஜரக்கோ அவர்கள் அவங்க தரப்பு இருந்து என்ன ஸ்டேட்மெண்ட்னா, த கோயலேஷன் ஆஃப் வில்லிங் அதான் தானா முன் வந்து உதவும் கூட்டம் உக்ரைனுக்காக. அவங்கலாம் செய்யக்கூடிய செயல்கள், அதாவது எக்கனாமிக்கல் ப்ரெஷர் ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா கொடுக்கணும், ரஷ்யன் ஃபெடரேஷனுக்கு எகெயின்ஸ்டா கொடுக்கணும். 2வது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அசட்ஸ், ரஷ்யாவோட அசட்ஸ் எல்லாத்தையும் அவங்க ஃப்ரோஸ் பண்ணி வச்சுக்கலாம், இம்மொபைலைஸ் பண்ணி வச்சுக்கலாம், அவங்க எடுத்துக்கணும் எப்படிங்கெல்லாம் யோசிக்கிறாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க கிட்ட ரிசோர்ஸ் தீர்ந்துருச்சு போல தெரியுது. அதனாலதான் நம்ம ரிசோர்ஸ் கை வைக்கிறதுக்கு பாக்குறாங்க. நம்மளுக்கு தீந்துரும் நாங்க, அவங்களுக்கு தான் தீர்ந்து போச்சு போல அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்பு வந்து நகைச்சுவையா வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் விக்டர் ஆர்பன் அவர்கள், ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டர், அவரு உக்ரைனுக்கு எதிரான செயல்கள் செய்யறதுக்கு ரெடி ஆயிட்டாரா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா ஹங்கேரியோட மெயினான ஒரு ஆயில் ரிஃபைனரி, மிக முக்கியமான லார்ஜஸ்ட் ஆயில் ரிஃபைனரி தீ விபத்துக்குள்ளாச்சு, ஆக்சிடென்ட் ஆச்சு. இது வெளியே இருந்து சில நபர்கள்னால அட்டாக் பண்ணப்பட்டிருக்கலாம். எக்ஸ்டர்னல் அட்டாக்ஸ்னால இது போல ஆயில் ரிஃபைனரி டேமேஜ் ஆயிருக்கலாம், ஆக்சிடென்டா இல்ல இது சபட்டாஜா அப்படிங்கிறதுக்கான இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. தெளிவான ரிப்போர்ட் வரல இப்ப வரைக்கும். ஆக்சிடென்ட் மால் ஃபங்க்ஷனுங்கிறாங்க. ஒருவேளை எக்ஸ்டர்னல் அட்டாக்கா இருந்தா தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறதோட ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டர் விக்டர் ஆர்பன் அவர்கள் தரப்பு வந்து மிரட்டல்கள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ உக்ரைனுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு நாடு எதிரி நாடா மாறிடுவாங்களா. நேட்டோ நாடு உக்ரைனை போர் செய்ய போறாங்க அப்படின்னா நேட்டோ நாடு எப்படி உக்ரைனுக்கு உதவ முடியும் அப்படின்ற கேள்விகள் வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்ல ஹங்கேரி போருக்கு போயிட்டாங்க, அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்க உக்ரைனுக்கு உதவத்தா செய்வோம் அப்படிங்கிறது போல ஏதாவது செய்வாங்களா, என்ன நடக்கும்னு தெரியல. அந்த நேட்டோ அப்படிங்கிற அமைப்பு இதுக்கப்புறம் கேலி கூத்தா மாறிடுமா, என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஆனா ஜெலன்ஸ்கி அவர்கள் வழக்கம் போல ஒரு விளாக் போடணுமா இல்லையா, ஸோ வந்து போட்டார். ஏன்னா அந்த அளவுக்கான அட்டி, நேற்று 700க்கும் மேல அட்டி இல்லையா, தொடர்ந்து அடி விழுந்துட்டே இருக்கு உக்ரைனுக்குள்ள. ஸோ அதனால போட்டிருக்காரு. சில மணி நேரங்களுக்கு முன்னாடி லொபயான்ஸ்குள்ள இருக்கக்கூடிய தெர்மல் பவர் பிளான்ட் அடிச்சிட்டாங்க. அங்க ஒரு ஸ்ட்ரைக் நடந்திருக்கு, ரஷ்யா வந்து குண்டை போட்டு போயிட்டாங்க. அன்பார்ச்சுனேட்லி பீப்புள் டை. அதாவது உயிரிழப்புகள் இருக்கு அப்படிங்கறத ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒத்துக்கிறதுங்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்து செய்யறாங்க ரஷ்யா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இல்ல இவங்க அந்த அளவுக்கு சேஃபா இருக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனா உயிரிழப்புகள் அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் ரேர், வருத்தமான ஒரு நிகழ்வு தான். ஆனா இது போல உயிரிழப்புகள் இருக்கு. ஆனா சில நபர்கள் காயமா அடைஞ்சிருக்காங்க. ஆனா இதுல என்னன்னா, நாங்க நார்வே கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் எனர்ஜி ரிலேட்டடா, அதுவும் கேஸ் பர்ச்சேஸ் ரிலேட்டடா வந்து பண்ணா அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். ஜெர்மனியோட அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், நெதர்லாந்து இட்டாலியோட அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். ஸோ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்லாம், எனர்ஜி ஜென்ரேட் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்லாம் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. தொடர்ந்து யூரோப்பியன் யூனியனோட உதவிகளும் நம்மளுக்கு ஓடோடி வரும். கவலைப்பட வேண்டாம் மக்களே, கூடிய சீக்கிரத்தில் அங்கிருந்து எல்லாம் கலெக்டி டிஸ்மேண்டில் பண்ணிட்டு வந்து இங்க மாட்டி கரண்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதோட ஜெலன்ஸ்கி அவர்கள் இருக்காரு. திரும்பி ரஷ்யா கிட்ட ஆயுதங்கள் இருக்கத்தானே செய்யும், திரும்பி அவங்க எடுத்து வீசத்தானே செய்வாங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் பதில் இல்லை. இப்போதைக்கு உக்ரைனோட அதிபரான விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் மார்ஷல் லாவை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாரு, அதை அமல்படுத்தியாச்சு. முதல்ல சட்டம் கொண்டு வந்தாங்க, அது அப்ரூவல் ஆச்சு, இப்ப கையெழுத்து போட்டார். அபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 5, 2025 இருந்து பிப்ரவரி 3, 2026 வரைக்கும் மொபைலைசேஷன்லாம் தொடர்ந்து மொபைலைஸ் பண்ணுவாங்க. அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா மார்ஷல் லாவை எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. இது ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நம்ம அடுத்தடுத்த பயில பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த சட்டத்தை இங்க முடிக்கிறோம் இல்லையா, இதோட தொடக்கமா அடுத்த பதிவு இருக்கும். ஸோ பல விஷயங்கள் உக்ரைனில் நடந்துட்டு இருக்கு. எவ்வளவு தொடர்ந்து தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க.
உங்களோட சப்போர்ட், ஆதரவு, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் இருந்தா மட்டும் தான் யூடியூப் நம்ம சேனல மதிச்சு 4 பேத்துக்கு காட்டும். ஸோ உங்களோட அன்பு ஆதரவும் எப்பவும் இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.